ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோலாம் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ரெசிபி ட்ரை சிக்கன். அது எப்படி பண்ண போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ட்ரை சிக்கன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன். இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூடவே தக்காளி, கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், தேவையான அளவு ஆயில். அது கூடவே நம்ம வரமிளகா, மல்லி, 2 ஏலக்காய், பட்டை, ஜீரகம், சோம்பு, நல்ல மிளகு இவ்வளோ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ட்ரை சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வடை சட்டி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டத்தை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா வறுத்த பின்னாடி ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வடை சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் ஜாஸ்தியாகவே எடுக்கணும், அப்போ தான் இந்த ரெசிபி கொஞ்சம் டேஸ்டாகவே இருக்கும். டைமில் நம்ம ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதுக்கு கூட கொட்டி நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கொட்டி நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னா ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டு கழுகி வச்சுருந்த சிக்கன் அதுக்கு கூட கொட்டி நல்லா வதக்கிடலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிக்கன் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வைங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த மசாலாலாம் தீஞ்ச வாசம் வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ட்ரை சிக்கன் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஹே காய்ஸ், நம்மளோட டேஸ்டியான ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.